பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். எனக்கு அன்பானவர்களே, தடைகளை நீக்குகிற தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். அவர் தடைகளை நீக்குகிறார் என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். ஆம், பக்தனாகிய தானியேல் பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருந்தபோதும் தேவனிடத்திலே 3 வேளையும் ஜெபிக்கிறவராய் இருந்தார். இந்த 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் தானியேல் இப்படி சொல்லுகிறார், தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன் என்பதாக. அப்படி அவர் தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் மட்டும் தேவ சமூகத்திலே காத்திருந்து பதிலை பெற்றார். தானியேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம், பெர்சியா தேசத்தின் அதிபதி 21 நாட்கள் தானியேலுடைய ஜெபத்திற்கான பதிலை தடை செய்து எதிர்த்து நின்றபோது தேவன் அந்த ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வந்து தானியேலுடைய கரங்களிலே சேர்க்கிறதற்காக தம்முடைய பிரதான தூதனாகிய மிகாவேலை அனுப்பினார். தடைகள் மாறினது, ஜெபத்திற்கான பதில் வந்தது. அன்பரே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெபத்திற்கான பதில் தடையாயிருந்தாலும் பொல்லாத வானமண்டலத்தின் ஆவிகளோ மாம்சீக சக்திகளோ எதிர்த்து நின்றாலும் தேவன் அந்த தடைகளை நீக்கி உங்களுக்கும் பதில் தர வல்லவர். சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பக்தனாகிய தானியேலுக்கு அவருடைய ஜெபத்திற்கான பதிலை தம்முடைய பிரதான தூதனாகிய மிகாவேலை அனுப்பி நீர் தந்தீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தடைகளை நீர் மாற்றினீர் என்பதை தியானித்தோமே. இன்றைக்கும் துக்கத்தோடு கூட தம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் தடைகளை நீக்குகிற ராஜாவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கான பதிலை நீர் தந்தருளை உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவீராக. ஜெபத்திற்கான பதில் வந்தது என்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.